ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம டோஜோ லோச்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ டோஜோ லோச்சுன்னு சொல்கிற பேர் தான், பட் இதை காமனாக எல்லாருக்கும் தெரிய வருது பாண்டு லோச்சு தான். ஸோ கைஸ், இந்த லோச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெரைட்டி லோச்சு. ஸோ எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, 12 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ இந்த லோச்சஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் டேங்க் செட்டப் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க்கு இல்லாட்டி ஒரு 4 ஃபீட் டேங்க் போகிறது தான் நல்லது. ஸோ கைஸ், இந்த லோச் நல்லா கொஞ்சம் அங்கங்கே டேங்க்கில் ஆக்டிவாக ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ நீங்கள் டேங்க்கில் இது உங்கள் கூட பழகிருச்சுன்னா உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் உங்கள் டேங்க்கில் ஒரு செமி பிளான்டட் டேங்க்கில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் பிளான்டட் டேங்க் வேண்டாம். ஸோ சாயில் இருக்கிற பிளான்டட் டேங்க்கில் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் சாயிலில் டிப் பண்ணுற பழக்கங்கள்லாம் இருக்குது, அதனால தான். ஸோ இது உங்கள் டேங்க்கில் இருக்க ஆல்கையும் இத்தனைக்கும் அது சாப்பிடும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் சின்ன மீன்களை தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க இந்த மீன் இருக்கிற வரைக்கும். ஏன்னா இந்த மீன் அந்த சின்ன மீன்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ரும். ஸோ ஸ்டிம்ஸு அதையும் ஆட் பண்ணாதீங்க, அதையும் சாப்பிட்ருவாங்க. ஸோ டேங்க்கில் இந்த ஸ்னெயில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பிஸ்ட்டு ஸ்னெயிலாம் வந்துருக்குது டேங்க்குள்ளே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டோஜோ லோச்சை ஆட் பண்ணலாம். ஏன்னா ஸ்னெயில்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது வளர்க்குற ஸ்னெயில் வச்சுருந்தீங்கன்னா இதை ஆட் பண்ணாதீங்க, ஆனால் அதை இவங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டேங்க் மேட்ச்னால் இதில் வாயோட பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சின்னதாக போட்டிங்கன்னா சாப்பிட்றோம் சொல்கிற மாதிரி. ஸோ கைஸ், இதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மீன் தான் இது. டேங்க் மேட்ச் நீங்கள் எந்த தாராளமாக எந்த மீன் கூட வேணால் விடலாம். ஸோ நல்ல ஒரு பாட்டம் ஃபீடராக இருக்கும். உங்கள் டேங்க்கில் எக்ஸஸாக வரக்கூடிய ஃபுட்டு வேணால் மீனுக்கு போடுற ஃபுட்டு கூட இதுக்கு சிங்கிங் ஆகி கீழே இருக்கும்போது இதுக்கு போய் அதை சாப்பிட்றோம். ஸோ நல்ல ஒரு க்ளீனர் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். அண்ட் கைஸ், இந்த மீனை எல்லாராலையும் வளர்க்க முடியாது. அதனால தான் இதை இந்தியன் மார்க்கெட்டில் அவ்வளோவா சேல் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கோல்டான என்விரான்மெண்ட்டில் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது ஏசி ரூம்குள்ளே ஏதாவது மீனை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி இங்கே கொடைக்கானல், ஊட்டி அங்கே இருக்கிறவங்க மீனை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வேணால் இந்த லோச்சு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கோல்டு வாட்டரில் இருக்க விரும்பக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ கைஸ், இந்த மீனுக்கு ஃபீடிங் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் லைவ் ஃபீடு, ஸோ இல்லாட்டி பிளட் பம்ப்ஸ், அந்த பிளட் பம்ப்ஸ்லேயே லைவ் பிளட் பம்ப்ஸு, மீல் பம்ப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூபிக்ஸ் பம்ப்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்டு. ஸோ ஃப்ரோசன் ஃபுட்லேயும் ஃப்ரோசன் பிளட் பம்ப் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ், சிங்கிங் பெல்லட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் டயட்டில் ஆல்கே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்கே ஃப்ளேக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 18 செல்சியஸில் இருந்து 25 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாட்டர் டெம்பரேச்சருக்குள்ளே நீங்கள் உங்கள் டேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதால் 27 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். பட் அந்த டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா இது ஹாப்பியாக இருக்காது. அதில் சர்வை பண்ண தான் இது முயற்சி பண்ணும். ஸோ அதுக்குள்ளே வைங்க, 25, 18 அதுக்குள்ளே வைங்க. ஸோ கைஸ், இதோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 90 ppmலேருந்து 150 ppmக்குள்ளே தான். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி எனக்கு தெரியாது, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye guys.